இங்கேருந்து எல்னிடோக்கு போகிறதுக்கு 6 ஹவர் ஆகுமா? இதான் நம்மளோட வேனுங்க வந்து இப்போ ஒரு பிரேக் கொடுத்துருக்காங்கங்க. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இங்கே பாருங்க அட்வென்டிஸ் கிளினிக் தான். இதான் இவங்களோட பஸ் தம்பினாங்க. நம்ப முடியுதா? இதான் பழங்கடை மாதிரி இருக்கு. தெரியல, நம்ம ஹோட்டலுக்கு வரவங்க ஏதோ காசு கட்டுறேன்னு சொன்னாங்களா தெரியல. விற்கிறதுக்கு காது விளக்கு இது பாருங்க, கயிறு பிடிச்சிக்கிறதுல கயிறு பிடிச்சிருக்காங்க பஸ்ல. அதுவும் இல்லாம இது வந்து வெஜிடேரியன் ஹோட்டலுங்க. ஆமா, வெஜிடேரியன் கூட இல்ல, வீகன். ஆமா, பிளான்ட் பீஸ் மட்டும் தான் இவங்க. ஆமா, இதான் நம்ம ரூமுங்க. ஏன்னா அவங்க அக்கா ஹோட்டல் வந்து இந்த மாதிரி நக்பான் பீச்சில் தான் இருக்கு. குட் மார்னிங் கைஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். பேக்கெல்லாம் ரெடி. நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னா பியோர்த்தோ பிரின்சஸாலேருந்து எல்னிடோக்கு போகிறோங்க. இங்கேருந்து எல்னிடோக்கு போகிறதுக்கு 6 ஹவர் ஆகுமா? நாங்கள் வந்து க்ளூக்கில் தான் புக் பண்ணோம் இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டை. வேன் டிரான்ஸ்போர்ட், ஷேரிங் வேனு. ஒரு ஆளுக்கு வந்து 50 வெள்ளி. கரெக்டா? ஒரு ஆளுக்கு வந்து 50 வெள்ளி வந்துச்சு மலேசியா காசுக்கு. இப்போ அதுதான் புக் பண்ணி நம்ம வேன் வந்து அங்கே டைம் போட்டிருக்கோம் எத்தனை மணிக்கு வேணும்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து 8 மணிக்கு காலையிலே எடுத்துட்டோம். ஏன்னா அப்போ தான் எல்னிடோவில் போய் செக்இன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் எல்னிடோவில் போய் சேர்ந்தோடனே நாங்கள் வந்து எந்த ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோமோ அந்த ஹோட்டலில் வந்து ஏற்றிக்க சொன்னோம். ஸோ அவங்களும் வந்து ஏற்றிக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ அதுதான் செய்ய போகிறோம். விக்கினாக்கு வந்து காய்ச்சங்க. அதனால் எல்னிடோவில் நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னு எங்களுக்கே தெரில. ரெஸ்ட் எடுக்க போகிறோம் மெயினாக, அதுக்கு தான் போகிறோம். இங்கே இருக்கிறத விட அந்த பீச் சைட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அங்கே போகிறோம். இப்போ நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டோங்க. இங்கே செக் அவுட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. அவங்க என்ன தான் டிபாசிட் வாங்கி வச்சாலும் நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சதுனால திருப்பியும் 3000 வெள்ளி டிபாசிட் கேட்டாங்க, அது கொடுத்துட்டாங்க. பவுட்ரு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிக்கு ஜெல் வைக்கலை, அதனால இப்போ வந்து நம்ம வேனுக்காக வெயிட் பண்ணுறோம். நம்ம வேன் வந்து 8 மணிக்கு வரும். இப்போ 7:35 தான். நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துருந்தாங்களே. நேற்று நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பிடிக்கல. எதுக்கு போய் சாப்பிட்டு அதை வேற தூக்கி கஷ்டப்பட்டு வேற ஒழிச்சு போய் தூக்கி வீசிடும். அதனால வேணான்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் போல. இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கும். நல்லா இருக்கு இந்த ஹோட்டல். ஆக்சுவலி லாஞ்செல்லாம் இருக்கு. அப்புறம் இங்கே கிலோ இருக்கு. கடைசி நாள் வந்து வச்சு பார்த்தே 20 கிலோ ஆக்கி கூட்டிட்டு போகிறோம். இப்போ வந்து நாங்கள் பாருங்கள், நாங்களே சொந்தமாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி ஜூலி தாங்க எங்களுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கு அங்கங்கே ஃபுல்லாக. இதுதான் நம்மளோட வேனுங்க வந்து. அங்கே தான் கொடுக்குறியா? வேணாம், இந்த ஹோட்டலுக்கு இப்போதைக்கு பாய் சொல்லிடலாம். திருப்பி நம்ம வருவோம். அசீசா பேரடைஸ் ஹோட்டலுக்கு நாங்கள் தங்கி செமையாச்சு. பீச் ஹோட்டலில் போயிட்டு கடல். ஃபுல்லாக டேச்சர் தான். பச்சை பச்சை இடமே. இவங்க அந்த மெயின் சிட்டியை தவிர மற்ற இடத்தெல்லாம் நேச்சராகவே வச்சுருக்காங்க. ஃபுல்லாக லோக்கல்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அவங்களோட ஸ்கூல், வீடு, கடை. இப்படி கடலோரத்தில் வாழ்றதுனால தான் பக்கத்தில் நிறைய வீடு அவங்க பீச் இடத்துல கட்டியிருக்காங்க. இங்கே தான் தங்குறாங்க.
தகரமா போட்டுருக்காங்க. இங்க பெரிய அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். பஸ் ஏற்றணும் ரொம்ப குறவாக தான் உங்களோட இருக்கு இடமே. ஆக்சுவலி அவங்க வாழ்ற விதத்தை பார்க்கறதுக்கு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எவ்வளோ நல்லா வாழ்றாங்க. ட்ரீ ஹவுஸ்லாம் கட்டிருக்காங்க. ஈஸான வாழ்க்கையில அவங்க வாழ்றதை பார்த்தா எங்களுக்கு பீஸாக இதுல புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. நான் பார்த்து சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் உட்காந்து. செம்ம அழகா இருக்கு. இப்போ மணி 9:46. நம்ம 1 மணிக்கு தான் போய் சேருவோம். இன்னும் ஒரு 3 ஹவர் இருக்கு. இந்த வேன் வந்து போகிற வழியில் லோக்கல்ஸ் எல்லாம் ஏற்றிக்கிட்டே அப்படி ஜாலியாக டாக்ஸி மாதிரி போய்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு பிரேக் கொடுத்துருக்காங்கங்க. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா பீச் தெரியுது. இங்கே பிரேக் ஒரு 20 மினிட்ஸ் சொன்னார். அதுக்கப்புறம் தான் திருப்பியும் நம்ம பயணம் ஆரம்பிக்கும். இங்கே பாருங்க அட்வான்டேஜ் கிளினிக் தான். ஆனால் என்ன உங்களுக்கு காட்ட முடியல சரியா? அட்வான்டேஜ் கிளினிக்லாம் இருக்குங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல் பார்த்தோம், கிளினிக் பார்த்தோம், சர்ச் பார்த்தோம். இப்போ நம்ம வந்துட்டோம். இதான் நம்ம வேனு வந்து இறக்குனது. இப்போ வந்து நம்ம ஹோட்டல் ஆளுங்க வந்து நம்மளை ஏற்றிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதான் இவங்களோட பஸ் தம்பினாங்க. நம்ப முடியுதா? இதான் பழங்கடை மாதிரி இருக்கு. நம்ம டிரைவர் வந்து இதுக்கு போயிட்டாரா ஏர்போர்ட்ல ஆள் எடுத்த. அதனால நம்ம டிரைஃபிக் போறோம். Baba, sino? May first trip na ako sa taas. Ulit. Okay, mo? First trip na ako sa taas. Ulit. Grabado sa Korea. இவர் வந்து 100 தாங்க சொன்னாரு. அதனால இப்ப இவர் கூட போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். தெரியல நம்ம ஹோட்டலுக்காரவங்க ஏதோ காசு கட்டணும்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல. விற்கிறதுக்கு காது விளக்கு. ஆமா இது பாருங்க கயிறு பிடிச்சிக்கிறதுல கயிறு பிடிச்சிருக்காங்க பஸ்ல. நம்ம லக்கேஜ் பாருங்க பின்னாடி வச்சுக்கோம். இதான் நம்ம தங்க போற ஹோட்டல். இங்க பாத்தீங்கன்னா இந்த பூனை ரிப்பன் கட்டிக்கிட்டு எவ்வளவு அழகா உட்காந்துருக்குங்க. நம்ம என்ன ஹோட்டல் தங்குறோம் தெரியுமா? இந்த ஹெச் ஹோட்டல். இது வந்து நம்ம 3 நாளைக்கு புக் பண்ணியிருக்கோம். எவ்வளோன்னா 1500 வெள்ளி 3 நாளைக்கு. இப்படி இப்போ செக்இன் பண்ண போகிறோம். ரோபோ மாரி செம்ம கியூட்டாக இருக்குல்ல. இப்போ நம்மளுக்கு என்ன மாதிரி ரூம் கிடைக்குன்னு பார்ப்போம். 100 பெசோ திருப்பி. ஆமா நம்ம இப்போ அந்த இது எடுக்க சொன்னாங்க நம்மள. அவங்க தான் சொன்னாங்க இது மாதிரி வந்துட்டு டிரைவர் வந்து போயிட்டாரு ஏர்போர்ட்க்கு, நீங்க அதை எடுத்து வந்துடுறீங்களான்னு சொல்லி. ஸோ நம்ம அதை எடுத்து வந்தோமா, அதுக்கு 100 வாங்கினாங்க. அந்த 100 கூட திருப்பி கொடுத்துட்டாங்க. என்ன மாதிரி ஒரு ஹோட்டல். அதுவும் இல்லாம இது வந்து வெஜிடேரியன் ஹோட்டலுங்க. ஆமா வெஜிடேரியன் கூட இல்ல, வீகன். ஆமா பிளான்ட் பேஸ் மட்டும் தான் இவங்க விற்கிறாங்க. ஆமா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் தான் தங்க போறோம். பாப்போம்
அப்புறம் வேற என்னமோ சொன்னாங்க போல. அப்புறம் இப்ப ஒருவேளை உங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்களோட சிஸ்டர் ஹோட்டல் இருக்கா, அவங்க வந்து நார்மல் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்களா, ஸோ அங்க கூட்டிட்டு போவாங்க. அப்ப எனக்கு இது விருப்பம் இல்லை சொல்லி ஒரு தடவை ட்ரை செய்ய. சரி, நாளைக்கு நம்ம இங்கே சாப்பிட்டுட்டு நாளைக்கு அவங்க அக்கா ஹோட்டல். இப்போ மணி கரெக்டாக 2ங்க. பார்த்தீங்களா, கரெக்டாக வந்துட்டோம். ஏன்னா 2 மணிக்கு செக்இன் கொடுத்துருவாங்க எனக்கு தெரியும். அதனால தான் 8 மணிக்கு அங்கே எடுத்தோம். சப்போஸ் நம்ம வந்து 1 மணிக்கு சேர வேண்டியது, ஆனால் சேரல. நம்ம ரூம் மட்டும் செம்மையா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பார்ப்போம். 50 எடுத்துக்கோ கையில். ஸ்டேர்ஸ் கூட வச்சிருக்காங்க மேலே கீழே போடுறது. இதான் நம்ம ரூமுங்க. ஸோ ரூமுக்குள்ளே வந்தோடனே வந்து இதோ அலமாரி இருக்கு. அப்புறம் ஐஸ் பெட்டி வச்சுருக்காங்க. வாவ் மா, இங்கே பாரு, குட் டேல ஃப்ரீயாக அது ஐஸ் பெட்டிக்குள்ளே இருக்குது. ஃபோன் அடிச்சு கேட்டுக்குமா. இங்கே பாரு, உனக்காக பால்லாம் கொடுத்துருக்காங்க. குட் டே பால், ஸ்ப்ரைட்டு, கோக்கு இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியா. ஓ, இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியாங்க. அப்போ டெய்லி மாற்றுவாங்களா? அப்புறம் இங்கே பாருங்க, தண்ணி கேட்டல் கூட பிராண்ட் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு ஹோட்டல் கட்டினா இந்த மாதிரி ஒரு கேட்டல் தான் வாங்கி வைக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி வச்சுருக்காங்க. செவையாக இருக்கு. நான்லாம் ஹோட்டல் கட்டுவேன்னு கேட்காதீங்க. எனக்கு ட்ரீம் பண்ணுறது ஃப்ரீ தானே, அதனால எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது இந்த மாதிரி பெருசாக. அப்புறம் இந்த சிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மினி பார் காம்ப்ளிமெண்ட்ரியா. காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம ஹோட்டல் காட்டு ஹெச் ஹோட்டலுங்க. நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே தங்குங்க. இப்போதைக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. நாங்கள் அங்கே அக்கா ஹோட்டலுக்கு போவோம். அப்புறம் பாத்ரூம் வா ப்ளசண்ட்டாக இருக்குங்க. குளிக்கிறது ரெயின் ஷவர்லாம் வச்சுருக்காங்க. ஷாம்பு, பாடி வாஷ்லாம் இருக்குது. அப்புறம் டூத் ப்ரஷ், இது சீப்பு, ஷேவிங்கு, ஷவர் கேப், ஃபேஸ் டவல், இது நானே. அப்புறம் டவலு, அது ஹேண்ட் டவல், இது ஃபேஸ் டவல், டாய்லெட். அப்புறம் இந்த பக்கெட் வந்தோன்னா பாருங்க, இவங்க காஃபி கூட பாரு, ப்ரௌன் ரைஸ் ஓட் மில்க் காஃபி பார்த்துக்கோங்க. இதை வீகனுங்க. இந்த இடம் வந்து வீகன் இடம். அப்புறம் இங்கே பாருங்கள், வெளியே மழை வந்துச்சுன்னா நம்மளே இங்கே கொடை கொடுத்துருக்கோங்க. நம்ம கொடை எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் இது நார்மல் பேக் வைக்கிறது. ரூம் ஸ்லிப்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பக்கெட் பாருங்கள், சத்தமாக இருந்துச்சுன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க. இயர்பட் கொடுத்துருக்காங்க. சத்தமாக இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். மேபி உள்ளுக்கெல்லாம் மேபி சத்தமாக இருக்கும்னு அந்த மாதிரி நினைக்கிறேன். அப்புறம் இதோ இதுதான் நினைக்கிறாங்க அக்கா ஹோட்டலுக்கு போகிறதுக்கு. ஏன்னா அவங்க அக்கா ஹோட்டல் வந்து இதுமாரி நக்பான் பீச்சில் தான் இருக்குது. டெய்லி ட்ரிப் எல்னிடோலேருந்து இதுக்கு, நக்பான்லேருந்து எல்னிடோக்கு. ஆனால் இங்கே காசுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு ஃப்ரீன்னு தானே சொன்னாங்க. டிவி இருக்குங்க. அப்புறம் இங்கே நார்மல், இங்கே பாருங்களேன், ஹேர் ட்ரையர். என்ன மாதிரி ஒரு ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைசனுங்க, விலைக்கூடியான ஹேர் ட்ரையர். அப்புறம் இவ்வளோ விலைக்கூடியான ஹேர் ட்ரையர்லாம் வச்சுருக்காங்க. இவங்க கூட நமக்கு டிபாசிட் கேட்கலங்க. டூப் ஹேர் ட்ரையர்லாம் வச்சு அவங்க நமக்கு டிபாசிட் கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்புறம் இதான் நம்மளோட பெட்டு. செம்மையாக தூங்கலாம்னு நினைக்கிறேன் நீ. அப்புறம் எங்கே பாருங்க, ஊஞ்சல், ரூமுக்குள்ளே ஊஞ்சல். இங்கே ஒரு மிரர் இருக்கு. ஜெனிஃபர் பார்த்து பின்னாடி. ஐயோ, பின்னாடி தூக்கிடுச்சு. அப்போ எதுக்குங்க இவ்வளோ பக்கத்தில் வச்சுருக்காங்கன்னு தெரியல. எதுவும் உடச்சிருக்கேன். போங்க ஐயோ வந்தோடனே வா. சரி, இது உட்காரக்கூடாது, இது டேஞ்சரஸ். உடச்சிட்டு நம்ம மேலே சொல்லி. அப்புறம் இது திறந்துட்டா நானே தந்து. இங்கேருந்து பாருங்க வியூ. வாவ், நேச்சர் பக்கத்துலேயே இருக்கோங்க. ஒரு நாற்காலி கூட கொடுத்துருக்காங்க. இப்படி அழகாக உட்காந்து சாயங்கால நேரத்தில் அப்படியே வியூ ரசிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் நாங்கள் தங்கியிருக்கோம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னுக்கு. கிராபிக் போகும்போது இந்த மாதிரி தான் வியூ பார்த்துக்கிட்டே அப்படியே இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு சர்ச் இருக்குங்க பக்கத்துலேயே.
வாவ். அப்புறம் என்ன கேட்டால் பியோர்த்தோலேருந்து எல்னிடோக்கு வர்றதுக்கு இது குறைவான ஒரு டிரான்ஸ்போர்ட் தான் நினைக்கிறேன். ஜாலியாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருந்துச்சு, வேன் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ, அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாங்க. ஏன்னா எங்களுக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது. விக்கினாக்கு வேறு உடம்பு சரியில்லை, நாங்கள் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும், எங்கேயும் போகிறது இல்லைங்க. இப்போதைக்கு நாங்கள் வந்து எல்னிடோவில் எந்த டூரும் புக் பண்ணல. ஏன்னா திருப்பியும் விக்கினாக்கு உடம்பு சரியாமலையே அப்படியே போய்ட்டு கடலெல்லாம் குச்சா தப்பாக போயிடும்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போதைக்கு எந்த டூரும் புக் பண்ணல. ஒருவேளை விக்கினாக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா நாங்கள் இங்கே வந்து டூர்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஐலண்ட் ஓப்பிங் தான் இருக்குது. பீச்சஸ் போய் இங்கே நிறைய அழகழகான பீச்சஸ் இருக்கா. ஸோ அதனால் பீச்சஸ்லாம் போய் காட்டுவாங்க. ஒருவேளை விக்கினாக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா நம்ம திருப்பியும் போயிட்டு டூர் புக் பண்ணி போகலாம். ஏன்னா இங்கே நம்ம 4 days 3 night இருக்க போகிறோம். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உடம்பு சரியாயிடுச்சுன்னா நம்ம பீச் டூருக்கு போகலாம், இல்லைன்னா வேணாம். ரெஸ்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு இந்த அழகெல்லாம் ரசிச்சுட்டு அப்புறம் நம்ம இன்னொரு இடத்துக்கு போகலாம். இந்த வீடியோவில் தான் உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். இப்போதைக்கு பாய். பாய் சொல்லுமா.